தோழர்களே, ஹரியானாவில் நடந்த ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஆயிரக்கணக்கான பாஜக காரர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் ஓட்டு போட்டதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஒரே வீட்டு எண்ல 500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்ததை அம்பலப்படுத்தி இருக்கிறார். வெளிநாட்டு மாடல் ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை போட்டு இங்க ஓட்டு திருட்டு செய்ததை அம்பலப்படுத்தி இருக்கிறார். 25 லட்சம் வாக்காளர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் என்கிற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்னைக்கு அதிரடியான பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. என்ன நடக்குது இந்தியாவுல? ஓட்டு திருட்டு எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. அதை குறித்து தொடர்ந்து நாம் பேசிட்டு இருக்கோம் தோழர்களே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4ஆம் தேதி 11ஆம் தேதி இப்படி தொடர்ந்து பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது 2 கட்டமா. இந்த எலெக்ஷன் நடக்கும் போது இப்படியான ஓட்டை அம்பலப்படுத்துவது என்பது ஒரு பேர் அதிர்ச்சியை நமக்கு உண்டாக்கி இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலான 2024 தேர்தல்ல ஓட்டு போட்டவங்களுக்கு இப்ப சட்டமன்ற தேர்தல்ல ஓட்டு இல்ல. திரும்ப நான் பேசிட்டு இருக்கிறது காரணம் அதான். இன்னைக்கு அதே விஷயங்களை போட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்த ஹரியானாவில் எப்படி ஆட்சியை திருடினார்கள் சங்கிகள் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு ராகுல் காந்தி. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் கட்டுக்கட்டா இவ்வளவு அடுக்கி ஒரு டன் இருக்கும் அந்த பேப்பர். அவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து அங்க மேடையில வச்சுக்கிட்டு தான் வேலையே ஆரம்பிக்கிறேன். அந்த பேப்பரை பாருங்களேன். பாத்தீங்கல்ல, என்னங்க பேப்பர் மில்லுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அவ்வளவு ஆதாரங்களை திரட்டி கட்டுக்கட்டா தூக்கிட்டு வந்து வச்ச ஆதாரத்தோடு அவர் பேசுறாரு. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா? ஹரியானாவுல வெறும் 1% ஓட்டுல காங்கிரஸ் தங்கள் ஆட்சியை இழந்திருக்கு. ஹரியானாவுல ரொம்ப ஒரே 1% ஓட்டு ஆட்சியை இழந்திருக்கிறாங்க காங்கிரஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னடான்னு செக் பண்ணும்போதுதான் இவ்வளவு குட்டுநட்டும் வெளியே வந்திருக்கு. ஹரியானாவுல இந்த சட்டமன்ற தேர்தல்ல 8 பேருக்கு ஒரு வாக்கு போலி வாக்கு, பொய்யான வாக்கு என்பதை கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஹரியானாவுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையா 22,779 ஓட்டுல ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க பாஜக. வெறும் 22,000 ஓட்டு, ரவுண்டா 23,000 ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. வெறும் 23,000 ஓட்டை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும்னா எவ்வளவு தந்திரக்காரர்கள் பாஜக காரர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் இந்த முறை ஜெயிச்சது 37 சீட்டு, பாஜக ஜெயிச்சது 48 சீட்டு. மொத்தமா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான வேறுபாடு 1.18%. அப்ப இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து வெறும் 1% ஜெயிச்சிருக்கு இந்த கும்பல். அப்ப இயல்பா ஜெயிக்க வேண்டியவங்க யாரு? அங்க காங்கிரஸ். மொத்த வாக்காளர்கள் அங்க வெறும் 2 கோடிங்க. தமிழ்நாடு மாதிரி வாக்காளர்கள் மட்டும் 6.5 கோடி 7 கோடி எல்லாம் கிடையாது. அங்க மொத்தமே 2 கோடி பேர் தான் மக்கள் தொகையே. அந்த 2 கோடி பேர்ல 25 லட்சம் வாக்க தூக்கிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் குறையும்? 25 லட்சம் வாக்கு. போன முறை தேர்தல்ல ஓட்டு போட்டவங்க 2024 ஓட்டு போட்டவங்க ஓட்டெல்லாம் இப்ப இல்ல, தூக்கி எரிஞ்சாச்சு. இதுல பேர் அதிர்ச்சி என்ன தெரியுங்களா? பொதுவா பாஜக உள்நாட்டுல இருக்கிற ஆளுகளை போட்டு அவங்க படத்தை போட்டு ஓட்ட திருடுறது வழக்கம். நம்ம பல முறை நமக்கு ஆதாரப்பூர்வமா ராகுல் காந்தியே வந்து அதை விலைக்கு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல. ஒரே ஒரு போட்டோங்க, ஒரு லேடியோடைய போட்டோ பாருங்களேன். இந்த லேடி 22 ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த லேடி 22 ஓட்டு போட்டிருக்காங்க. 10 பூத்துகள்ல போய் போட்டிருக்காங்க. இந்த லேடிக்கு என்னென்ன பேரு? சீமா, ஸ்வீட்டி, சுனிதா, சரஸ்வதி, விம்லா, ராஷ்மி, இப்படி பல பேர்கள்ல இந்த அம்மா பேரு இருக்கு வாக்காளர் லிஸ்ட்ல. கடைசியில இந்த அம்மா போட்டோவை எடுத்து போட்டு பார்த்திருக்காங்க இந்த ஆய்வை செய்தவர்கள். கடைசியில அந்த அம்மா நம்ம உள்ளூரே கிடையாது. பிரேசில் நாடு இருக்கு இல்லையா, ஃபுட்பால் பாக்குறவங்களுக்கு அந்த பேரை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. பிரேசில் நாட்டுல இருக்கிற ஒரு மாடல் பெண் தான் இவங்க. இவங்க பேரு மேத்யூ ஃபெரேரா. இவங்க பேரு மேத்யூ ஃபெரேரா. இவங்களுடைய போட்டோவை போட்டு ஹரியானாவில் ஓட்ட திருடிருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நாம இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். உண்மை தானே? நாம இதுவரை எதை கண்டுபிடிச்சோம்? மண்ணு மாதிரி தானே உட்கார்ந்து இருக்கோம். அப்ப இவங்க எல்லாம் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால நம்ம எந்த நாட்டு பேரையும் போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு உருட்டி விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே நமக்கு இந்த அனுபவம் இருக்குங்க. பீகார்ல ஒரு நாய்க்குட்டியோடைய போட்டோ போட்டு அந்த நாய்க்குட்டிக்கு இருப்பிட சான்றுகள் போட்டு அதர விட்டாங்க பீகார் மக்கள். பார்த்தோம்ல. இங்க உள்நாட்டுல எல்லாம் கிடையாதான் போட்டோ. நேரா வெளிநாட்டு மாடல் பெண்ணை கொண்டு வந்து அவங்க போட்டோ வச்சு இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரிய இங்க பண்ணிருக்குங்க அப்படின்றத ஆதாரப்பூர்வமா விளக்கியிருக்காரு பாருங்களேன். Who is this lady? How old is she? Which state does she come from? What's her name? Can anyone try? Where is she from? Try. Give me some guesses. कहाँ की लगती हैं? Anybody? Goa? Maharashtra? North? Is she from Haryana? You sure?
You absolutely saw she's not from Haryana? Okay, but she votes 22 times in Haryana. And she votes in 10 different booths in Haryana. And she's got multiple names. Seema, Sweetie, Saraswati, Rashmi, Vimla. Now what's interesting about this and why I'm opening with this slide. Go back please. Why I'm opening with this slide is because this happens in 10 booths. That means that this is a centralized operation. That somebody fed this lady into the electoral list at a centralized level, not at the booth level. So last guesses, I'm going to give a prize if anybody can guess this. Anybody? She's from Brazil. She's a Brazilian model. That's a stock photograph and she's one of 25 lakh such records in Haryana. இதுல இன்னைக்கு நடந்த நிகழ்வுல எது முக்கியத்துவம்னா இவரே வந்து விளக்கி சொல்லுவார், ராகுல் காந்தியே விளக்கி சொல்லுவார். ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை மேடையில் ஏத்திட்டாரு. பத்திரிகையாளர்களை மேடையில் ஏற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆதாரங்கள். எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட், இதெல்லாம் வாக்காளர் லிஸ்ட். இது இந்த லிஸ்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கன்னா பத்திரிகைக்காரங்களே பார்த்து டண்டன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையிலே பத்திரிகைக்காரங்களை ஏற்றி அவங்களே சொன்ன வச்சதான் அடுத்த ஹைலைட். வாக்கை இழந்தவங்களை மேடையிலே ஏற்றிட்டாரு. இது அடுத்த பெரிய ஹைலைட். வாக்கை இழந்தவங்கல்ல அவங்களையெல்லாம் மேடையிலே ஏற்றி பேசுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இன்னும் பல இடங்கள்ல வாக்கு திருட்டு நடந்து நிறைய வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டாங்கல்ல. அந்த நீக்கப்பட்ட லிஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஏதாவது இங்க இருக்கிற ஊடகங்கள் போகும், ஒரு வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்களா, ஒரு வீட்டுல இவங்க இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்துவாங்க. இவர் பிரஸ் மீட்டை நடத்துவாரு, அடுத்த ஊடகங்கள் போய் அம்பலப்படுத்தும். ஆனா இன்னைக்கு இவரே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ஒர்க் பண்ண டீம் இருக்குல்ல, அவங்களே நேரடியாக அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களை வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த மக்கள் அதிர்ச்சிகரமாக சொல்கிறாங்க, 2024 தேர்தலில் நான் ஓட்டு போட்டேங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு ஆண்கள் பெண்கள்னு ஒரு லிஸ்டே பேசுகிறாங்க. அப்போ ஆதாரபூர்வமாக மட்டும் இல்லை, ஆணித்தரமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு தோழர்களே. அதைத்தான் இன்னைக்கு மேடையில் செஞ்சிருக்காரு. இந்த ஓட்டு திருடுறதுக்கு அவனுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. பாஜக கும்பலும் தேர்தல் ஆணையமும் ஓட்டு திருட்டுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கு. என்னென்ன வழிகள் எல்லாம் ஓட்டை திருடலாம் அதை தெளிவா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒன்னு, டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ், போலியான ஓட்டர்ஸை சேர்ப்பது. இப்ப இந்த அம்மா பிரேசில்கார அம்மாவுடைய போட்டோ போட்டாங்கல்ல, அது மாதிரி போலியான ஓட்டுக்களை போட்டோஸ் எல்லாம் போட்டு ஓட்டை திருடுவது ஒரு வகை. அந்த வகையில மட்டும் 2,21,619 ஓட்டை திருடி இருக்கானுங்க. சரியா? போலி வாக்காளர் லிஸ்ட சேர்த்து போலி முகவரியில 93,174 நம்பர்ஸை வந்து சேர்த்திருக்கானுங்க. போலி முகவரியில, பொய்யான அட்ரஸ்ல. ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம் பலமுறை. 0 அப்படின்னு ஒரே ஒரு வீட்டு நம்பரை வச்சு 3 லட்சம் பேரை இணைச்சாங்க இங்க பீகார்ல. என்னடான்னு கேட்டா, வீடற்றவர்களுக்கு நாங்க 0ன்னு முகவரி கொடுத்துட்டோம். என்னென்ன பொய் சொல்லுவானுங்க. இங்கேயும் அப்படிதான் போலி அட்ரஸ்ல அடிச்சு விட்டு சேர்த்திருக்கிறானுங்க. பல்க் ஓட்டஸா காலி பண்றது, மொத்தமா காலி பண்ணி தூக்கி எரிஞ்சிருது, கும்பலா காலி பண்ணி இது பண்ணிடுறது. மக்கள் போராடுறதை விட அந்த தெரிஞ்சு அதை போய் கேட்கவே முடியாம இருக்கிறாங்க அந்த மக்கள். இங்க நம்ம சங்கிலேயர் மிதிப்போம், அது வேற விஷயம். ஆனா அந்த மக்கள் இதை தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போய் வாக்காளர் சாவடியில போய் நிப்பாங்கல்ல, ஓட்டுச்சாவடியில, அப்பதான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க போய் நின்ன பிறகு உனக்கு ஓட்டு கிடையாதுன்ட்டாங்க. எங்க போய் கேட்பாங்க? வாக்கு செலுத்துற அன்னைக்கு ஓட்டு இல்லைன்னா எங்க போய் கேட்பாங்க? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பல்கு ஓட்டஸா மொத்தமா காலி பண்ணது எவ்வளவு அப்படின்னா 19,26,351 ஓட்டு. 19,50,000 அப்படி கூட ரவுண்டா வச்சுக்குவோம். பல்கா தூக்கி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறது, புதிய செத்து போனவங்களை நீக்கிறதுன்னு எக்கச்சக்கமான வேலையில நம்ம வேற இடம் மாத்தி போறது, அதுலயும் நெருக்கி 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை தூக்கிருக்காங்க. இப்ப எத்தனை லட்சக்கணக்கில் போயிருக்குன்னு பாருங்க. இதுல ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த ஃபார்ம் 6-7ல சேர்த்தவங்க நீக்கினவங்க எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நாம கையில கான்பிடண்டா கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் வச்சு பார்த்தாலே 25 லட்சம் வாக்காளர்களை திருடி இருக்கிறார்கள், வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. இதுல வெளிநாட்டுக்கார அம்மா போட்டோவை போட்டு 10 தொகுதியில ஓட்டு போட்டாங்க, எல்லாம் போட்டு முடிச்சிட்டானுங்களே. லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய போட்டோஸ் போட்டு எவ்வளவு அல்சாட்டியம் பண்ணிருக்கானுங்க இந்த பாஜக குரூப். பாஜக தலைவர்கள் வீட்டு எண்ணில்
இது கூடுதல் தகவல். இது வரைக்கும் ஏதாவது ஒரு வீடு பூட்டி கிடக்கிற வீட்டுல ஒரு 50 பேரை சேர்த்து விடுவானுங்க. ஏதாவது ஒரு அட்ரஸ்ல ஒரு 260 பேரை சேர்த்து விடுவானுங்க. இப்போ பாஜகவில மெம்பரா இருக்கக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய ஆட்களுடைய வீடுகளே இப்ப அதிகமான ஓட்டை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? அவர் வெளியே சொல்ல மாட்டாரு, கமுக்கமா இருந்துப்பாரு, பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளுவாரு அப்படின்னு பாஜக கார வீட்டிலேயே ஓட்டை அதிகமா போட்டு விட்டுறது. 150 என்கிற டோர் நம்பர் இருக்கிற வீடு, அது ஒரு பாஜக பல்ராம் என்கிற ஒரு பாஜக காரருடைய வீடு. அந்த பாஜக காரருடைய வீட்டுல 66 ஓட்டு இருந்திருக்கு. யாரு? பாஜகவினுடைய ஒரு தொண்டனுடைய வீட்டுல, ஒரு நிர்வாகி வீட்டுல 66 ஓட்டு. அடுத்து ஒரு பாஜக நிர்வாகி, அவர் மாநில துணைத் தலைவரா இருக்காரு, அவருடைய வீட்டுல 250 ஓட்டு. அந்த வீட்டு எண்ணு 265. 265 வீட்டு எண்ணுல 250 ஓட்டு ஒரு வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு ஓல்டு லேடி, வயசான ஒரு அம்மா, அவங்களுடைய போட்டோ மட்டும் வச்சு, ஒரே ஒரு வயசான அம்மாவுடைய போட்டோ மட்டும் வச்சு 223 இடத்துல ஓட்ட சேர்த்திருக்காங்க. பாருங்களேன், இது ஒரே அம்மா. நீங்க பாத்தீங்கல்ல அந்த போட்டோல ஒரு அம்மா போட்டோ தான். அந்த அம்மாவுடைய போட்டோ வச்சு 260 சில்லற ஓட்ட திருடி இருக்கானுங்க, ஒரே போட்டோ வச்சு. இல்ல நம்ம பாப்போம், எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சானா கையங்களுமா சிக்கிக்கிருவோம் அப்படின்னு பயம் இருக்கிறவன் இதை செய்ய மாட்டான். கண்டுபிடிக்கட்டுங்க, நம்ம தான் தேர்தல் ஆணையமே, என்ன பண்ணிடுவானுங்க என்கிற திமிரும் கொழுப்பும் இருக்கிறவன் தான் இவ்வளோ பெரிய தப்ப தெனாவட்டா நெஞ்சோரத்தோட செய்வான். தெரியுதுங்களா? இது மாதிரி பல இடங்கள்ல ஒரே போட்டோ வச்சு 100 ஓட்டு, ஒரே போட்டோ வச்சு 200 ஓட்டு, இப்படி பல இடங்கள ஓட்ட திருடி இருக்கான். இந்த போலி போட்டோவை வச்சு ஓட்டு திருட்டு ஓட்டு எவ்வளவு தெரியுங்களா? அதிர்ச்சியாகி நெஞ்சு வலியும் வந்துடும். போலியான புகைப்படங்களை வச்சு 100, 200, 300 இவங்க சேர்த்த ஓட்டு 1,24,177 ஓட்டு. 1,25,000 கூட ரவுண்டா வைப்பமே, 1,25,000 ஓட்டு ஒரே போட்டோ, போலி போட்டோக்களை வச்சு 250, 300 இப்படி அடிச்சு எடுத்தது. இதுக்கப்புறம் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கு. பாஜக கும்பலை இறக்கிருக்கானுங்க. பாஜகவுடைய தலைவர்கள், தொண்டர்கள்னு அந்த கும்பலை ஆயிரக்கணக்கில் இறக்கிருக்கான். எதுக்குடானா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் ஓட்டு போட, ஒரு மாநிலம் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் ஓட்டு போட ஆயிரக்கணக்கான பாஜக கும்பலை இறக்கிருக்கான். அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு. தால்சந்த் அப்படின்னு ஒருத்தர் மினிஸ்டர் லட்சுமி நாராயணனோட போட்டோல இருக்காரு, உத்தரப்பிரதேசக்காரர். அவரு இந்த தால்சந்த் உத்தரப்பிரதேசலயும் போட்டிருக்காரு, ஹரியானாவிலையும் ஓட்டு போட்டிருக்காரு. ஹரியானாவிலேயே அவருக்கு ஓட்டு இருக்கு. என்ன கொடுமைங்க, ஓட்ட போட மதுரை வரைக்கும் ஓடி இருக்கோம். நம்ம ஹரியானாவிலும் ஓட்டு இருக்கு, உத்தரப்பிரதேசலயும் ஓட்டு இருக்கு. அவரு மினிஸ்டரோட இருக்கிற போட்டோக்களை வெளியே போட்டிருக்காரு. இவர் பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிட்டு இருக்காரு. பாருங்க, இந்த ஆளு மினிஸ்டரோட இருக்கிறவரு. இது மாதிரி அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேரை வாசிக்கிறார். பிரலாக், துக்காராம் இப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பாஜக கும்பல் மாநிலந்தோறும் போய் ஓட்டு போட்டிருக்கான். இது எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓட்டு போட்டிருக்கான். இது இவர் சொன்ன லிஸ்ட்ல படி உத்தரப்பிரதேசல இந்த கும்பல் ஓட்டு போட்டிருக்கு, ஹரியானாவிலையும் ஓட்டு போட்டிருக்கு. இது என்னங்க அயோக்கியத்தனம்? ஒரு பக்கம் போலியான போட்டோ போட்டு ஆட்களை சேர்க்கிறது, இன்னொரு பக்கம் ஒரே வீட்டு நம்பர்ல 200 பேரும் 300 பேரும் சேர்க்கிறது, இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பாஜக காரனை இறக்கி மாநிலமா போய் ஓட்டு போட வைக்கிறது. நம்ம எங்க நின்று போராட போறோம்னு எனக்கு புரியலங்க. அப்ப நமக்கு இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. வெளிப்படையா ராகுல் காந்தி சொன்னது, இந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் கொலை செய்திருக்கிறது. அதானங்க ஜனநாயகம். என்ன, உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டை போட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களை நேர்மையா தேர்ந்தெடுக்கிறது, யாராவ XYZ யாரா இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கணும், அதுதானே ஜனநாயகம். ஆனா அது இப்ப இல்லையே. அரசியல் சாசன சட்டம் எங்க இருக்கு? சட்டப்படி மக்களுக்காக தான் நிக்கணும் தேர்தல் ஆணையம். அது பாஜகவினுடைய இன்னொரு அணியாவில இயங்கிக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப அரசியல் சாசன சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கொலை செய்கிற வேலையில தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கு. சொல்லிட்டு அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜென்சி, அதாவது இளைய தலைமுறைகள், நாங்க ஜென்சி, நீங்க போராடுறீங்க, உங்களுக்காகத்தான் நாங்க இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு அடுத்து வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு நேர்மையான ஒரு அரசு அமையணும், நேர்மையான ஒரு வாழ்க்கை அமையணும், நேர்மையான ஒரு சூழல் அமையணும். இவையெல்லாம் நாம் நம் குழந்தைகளுக்கு அமைத்து விட்டு போக வேண்டிய அத்தியாவசியமான கடமை என்று நான் நினைக்கிறேன். அப்ப அத்தியாவசியமா நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னா வாக்கு திருட்டையும் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கிற வாக்கு திருட்டு ஒரு பெரிய விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கு, காலையில அதை சொல்றேன். ஆனா நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை இந்த வாக்கு திருட்டு கும்பல்ல இருந்து, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற கும்பலில் இருந்து
நீதியான நேர்மையான சுயமரியாதை வாழ்க்கையை வாழ விட மாட்டேன் என்று மறுக்கிற கும்பல் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. யங்ஸ்டரும் இதுல பங்கெடுக்கணும். விசிலடிச்சாங்குஞ்சுகளா திரியறதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நாம மிகப்பெரிய ஆபத்துல இருக்கோம். ஜனநாயகத்தை மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டு ஒற்றை ஆட்சி எங்க கட்சி தாண்டான்னு சொல்லும் போது விஜய் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. எல்லா பயிலும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அன்னைக்கும் நாம தான் அடிபட்டு சாவோம். பார்த்து பொழைச்சுக்குங்க மக்கா.